பதிமலை முருகப்பெருமான் ஒரு முருகப்பெருமான் இருக்காரு. ரொம்ப நானும் என்னுடைய நண்பர் என்ன பண்ணுவோம்னா, எனக்கு கிடைச்ச நண்பர்கள்லாம் எப்படின்னா, பூரா இந்த மாரி தான். ஆன்மீகம் தான். நாங்க ஆன்மீகம். திரைப்படத்துக்கு போனதில்ல. பெரும்பாலும் இப்படிலாம் போறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. போகலன்னு வச்சுக்கங்களேன். கோயிலுக்கு போறதுக்கு ஒவ்வொரு கிருத்திகைக்கும் ஒவ்வொரு மலை கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறது. இது சில பேர் நாங்கள லூசுன்னு நெனைக்கலாம். வாழத் தெரியலன்னு நெனைக்கலாம். எங்களுக்கு இதுதான் வாழ்க்கையா நாங்க நெனச்சோம். கிருத்திகையா? யாருமே போகாத ஒரு முருகன் கோயிலுக்கு நடடா போலாம். செவ்வரளி பூ வாங்கிட்டு போயறது. ம். போய் நாங்க என்ன வந்து அந்த கந்தசஷ்டி கவசம் படிக்க மாட்டோம். அதில பின்னாடி வந்த நூல் அப்படின்னு சொல்லிட்டு, திருமுருகாற்றுப்படை எடுத்து பாராயணம் பண்ணுவோம். உலகம் வப்ப வரன்யர்வு திரிதரு பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு ஓர் இமைக்கும் சேர்விளங்க விருளின்னு நம்ம தமிழ் வாத்தியார் தானே தமிழ் தான படிச்சோம். நல்லா பாடுவோம். அப்படின்னு சொல்லி நாங்க இன்னொன்னு தெரியுங்களா? தமிழ படிச்சா, தமிழ பக்தியோட நீங்க கும்பிட்டீங்கன்னா, முருகன கும்பிட வேண்டியதில்ல. ஏன்னா தமிழ்ல முருகன் இருக்கான். ம். அப்படி ஒவ்வொரு கோயிலா போவோம். நாங்க போம்போது பதிமலைன்னு ஒரு முருகன் கோயிலுக்கு போறோம். ஒரு கிணறு இருக்கு மலையில. சின்னதா ஒரு கோயில். அதுல முருகப்பெருமான் இருக்காரு. அப்ப நாங்க நெனச்சோம், "என்ன முருகா உனக்கு ஒரு திருப்பணி பண்ணலையே முருகா" அப்படின்னு எங்களுக்கு கேட்கும். நமக்கு வீடு இல்லன்னா கூட நாங்க வருத்தப்படல. இல்லையே அவங்க அப்படின்னு நெனச்சோம். இப்ப ரீல்ஸ்ல வருது, எல்லாம் வருது. கோயில் அவ்வளோ சிறப்பாயிருச்சு. பதிமலை முருகப்பெருமான், எத்தனையோ முருகப்பெருமான் இருக்காரு. இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். அப்படி சித்தர்களுடைய பூமியாக, தெய்வம் தோய்ந்திருக்கிற பூமியாக பொள்ளாச்சி பகுதி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளவு சிறப்பான ஒரு பகுதி எங்களுடைய ஊர்.